ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ராகி தோசை, இட்லி மாவு எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். ஒரே மாவு தான், இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இட்லியை விட எல்லாருக்கும் தோசை ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு ராகி தோசை. இந்த மாவில் தான் ராகி தோசை ஊற்றுறேன். நல்ல மெல்லிஸாக நீங்கள் தடவலாம். நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இந்த ராகி தோசை நல்ல தின்னாக மெல்லிஸாக வார்க்கறதுக்கு வரும். சுற்றி நல்லெண்ணெய் விட்டு நல்லா மொறுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்காக ஒரு கார சட்னி கூட இன்றைக்கி மார்னிங் நான் அரைச்சேன். அது கூட இதுக்கு முந்தின ஷார்ட்ஸில் இன்றைக்கி மார்னிங் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் வதக்கி அரைக்கிற அந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ராகி தோசைக்கு. இது கூட என்னெல்லாம் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது கூட வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இவ்வளோ சட்னியும் அரைச்சி எனக்கு சட்னி கொஞ்சம் கூட கிடைக்கலைங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். அதுதான் நான் தொட்டுக்கிட்டு